டொனால்ட் டிரம்பின் பாகிஸ்தான் சூதாட்டம். ஈரான் கையில் அணு ஆயுதத்தை விடவும் வலிமையான ஆயுதம். நெதன்யாகுவின் வலையில் சிக்கிய டிரம்ப். உண்மையை போட்டுடைத்த அமெரிக்க முன்னாள் செயலாளர். வடமராட்சி கிழக்கில் பதற்றம். நிர்வாக தெரிவு சர்ச்சையால் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். முயற்சி இருந்தால் முதலிடம் உங்கள் வசம். முல்லைத்தீவில் சாதித்த கனிமொழியின் உற்சாக செய்தி. அலெக்ஸ் மரணம். சந்தேக போலீசாருக்கு மீள் நியமனமும் பதவி உயர்வும். இது நீதி கொலை. மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். கைதானவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. 6 வாரங்களுக்கு நீண்ட பதற்றமான மோதலுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டு வருகின்றன. 1979ஆம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவானதிலிருந்து இவ்வாறு நேரடி உயர்மட்ட சந்திப்பு நடைபெறுவது அரிதான ஒன்று என கருதப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸ் மற்றும் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபாப் ஆகியோர் தலைமையில் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னதாக பராக் ஒபாமா ஆட்சிக் காலத்தில் மட்டும் அமெரிக்கா ஈரான் இடையே இத்தகைய உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஜாவத் ஷரீப் இடையே நீண்ட கால பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆனால் இம்முறை பேச்சுவார்த்தைக்கு முன் அதிகமான தயாரிப்புகள் அல்லது விரிவான திட்டமிடல்கள் நடந்ததாக தெரியவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அறிவித்தாலும் அது முழுமையாக செயல்படவில்லை. குறிப்பாக உலக வர்த்தகத்தில் முக்கியமான ஹோர்மஸ் நீரிணை இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. ஈரான் இந்த நீரிணை மீது கட்டுப்பாட்டை வைத்திருப்பதன் மூலம் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தியை பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான மூலோபாய பலமாக உள்ளது. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் எளிதில் முடிவுக்கு வராது என்றும் அது நீண்ட காலம் எடுக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் இதுபோன்ற நேரடி சந்திப்புகளை ஈரான் முன்பு மறுத்திருந்தது. ஆனால் இப்போது புதிய அரசியல் சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. அமெரிக்கா தனது கோரிக்கைகளில் உறுதியாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என மதிப்பிடப்படுகிறது. குறிப்பாக ரொனால்ட் ரீகன் மிகைல் கேப்பஷேவ் சந்திப்பு போல ஒரு வரலாற்று திருப்பமாக மாறும் வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை. ஆனால் உலக அரசியலில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது இராணுவ தாக்குதல்களை நடத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முந்தைய அமெரிக்க நிர்வாகங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் ஆனால் முந்தைய ஜனாதிபதிகள் அதை மறுத்துவிட்டதாகவும் முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெர்ரி தெரிவித்துள்ளார். நேற்று வழங்கிய நேர்காணலில் பேசிய கெர்ரி நெதன்யாகுவுடன் பல கலந்துரையாடல்களில் பங்கேற்றதாக கூறினார். மேலும் நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய பிரதமர் இந்த திட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவிடம் நேரடியாக முன்வைத்தார் என்றும் ஜனாதிபதி பராக் ஒபாமா மறுத்துவிட்டார். ஜனாதிபதி ஜோ பைடன் மறுத்துவிட்டார். ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் மறுத்துவிட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படையாக இதற்கு ஒப்புக்கொண்ட ஒரே ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மட்டுமே என்று கெர்ரி குறிப்பிட்டார். சமீபத்திய செய்திகளை குறிப்பிட்டு இராணுவ நடவடிக்கைக்கான விரிவான வாதத்தை நெதன்யாகு முன்வைத்ததாகவும் அதை 4 அம்ச திட்டம் என்று விவரித்ததாகவும் கெர்ரி கூறினார். அத்தகைய தாக்குதல் தலைமையை கொல்லும், ஆட்சி மாற்றத்தை தூண்டும் மற்றும் இராணுவத்தை அழிக்கும் போன்ற வாதங்கள் அந்த திட்டத்தில் இடம்பெற்றிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். விவாதங்கள் குறித்த செய்திகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக தோன்றியதாகவும் அது நல்ல செய்தியாக தெரிகிறது என்றும் கெர்ரி கூறினார். மேலும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டங்களில் நெதன்யாகு இந்த வாதங்களை முன்வைத்ததாகவும் அங்கு மாறுபட்ட கருத்துகள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக இன்று காலை சுமார் 9 மணியளவில் வத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களினால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. இவ்வார்ப்பாட்டம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் நிர்வாக தெரிவு தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடுகளை முன்னிட்டு
ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தெரிய வருவதாவது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நிர்வாக தெரிவின் போது சந்தா பணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக 2026ஆம் ஆண்டுக்கான நிர்வாக தெரிவு சீராக நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் திகதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதி வரை புதிய உறுப்பினர்களை இணைக்கும் கால அவகாசம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 93 பேர் சந்தா பணம் செலுத்தி சங்கத்தில் புதிய உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் திகதி புதிய நிர்வாக தெரிவு நடைபெறும் என கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எனினும் சில மணி நேரங்களுக்கு பின்னர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விதிமுறைகளின்படி 3 மாதங்களுக்கு பிறகே தெரிவு நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் மேலும் 42 புதிய உறுப்பினர்கள் இணைவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதும் தற்போதைய உறுப்பினர்கள் அதனை ஏற்க மறுத்துள்ளனர். 3 மாத காலம் காத்திருக்க வேண்டிய நிலையில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது குழப்பத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையாகும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலைமை காரணமாக முன்பு ஒற்றுமையாக இருந்த கிராமத்தில் தற்போது பல்வேறு பிரச்சினைகள் உருவாகியுள்ளதாகவும் இதற்கு பிரதான காரணம் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரின் செயற்பாடுகளை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை உள்ளடக்கிய கடிதத்தை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரிடம் கையளிக்க முயன்றபோது அவர் பதில் உத்தியோகஸ்தரிடம் வழங்குமாறு தெரிவித்ததாகவும் ஆனால் அந்த உத்தியோகஸ்தர் கடிதத்தை ஏற்க மறுத்ததாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பின்னர் மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரியின் உடனிருப்பில் சென்றபோது மட்டுமே அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பௌதீக விஞ்ஞான பிரிவில் 2ஆம் நிலையை பெற்ற விசுவமடு மகா வித்தியாலய மாணவி கனிமொழி முயற்சி செய்தால் யாராலும் முதலிடம் கூட பெற முடியும் என ஏனைய மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்துள்ளார். அவர் பெற்றுள்ள பெறுபேறுகள் தொடர்பாக தெரிவிக்கையில் பௌதீக விஞ்ஞான பிரிவில் 2A, B சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2ஆம் நிலையை அடைந்துள்ளதாக கூறினார். இந்த வெற்றிக்கு தன்னுடைய குடும்பத்தினர், பாடசாலை ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அளித்த ஆதரவு மிக முக்கியமானது என அவர் நன்றியுடன் குறிப்பிட்டுள்ளார். சிறுவயதிலிருந்தே பௌதீக விஞ்ஞான துறையில் ஆர்வம் கொண்டிருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஆர்வத்துடனும் விடாமுயற்சியுடனும் கல்வி பயின்றதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமது பிரதேசத்தில் இந்த பிரிவை தேர்வு செய்ய மாணவர்கள் தயக்கம் காட்டினாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் பெற்றோரின் ஒத்துழைப்பும் தன்னை இந்த பாதையில் முன்னேற்றியதாக அவர் கூறியுள்ளார். மேலும் உயர்தர கல்வியை ஆரம்பிக்கும் போது இத்தகைய நிலையை அடைவேன் என்ற நம்பிக்கை ஆரம்பத்தில் இல்லை எனவும் எந்த பெறுபேறு வந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையிலேயே கல்வியை தொடங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் காலப்போக்கில் ஆசிரியர்கள் அளித்த ஊக்கமும் நம்பிக்கையும் தன்னுடைய முயற்சியை அதிகரிக்க செய்தது இந்த வெற்றியை அடைய உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்றிருப்பது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் மற்ற மாணவர்களும் கடினமாக உழைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் முதலிடம் கூட அடைய முடியும் எனவும் அவர் ஊக்கமளித்துள்ளார். மாணவி கனிமொழியின் இந்த சாதனை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் விசுவமடு மகா வித்தியாலயத்திற்கும் பெருமையை ஏற்படுத்தியுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாகி உயிரிழந்ததாக கூறப்படும் அலெக்ஸ் என்ற இளைஞனின் வழக்குடன் தொடர்புடைய போலீசாருக்கு மீண்டும் பணி நியமனமும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரத்தினம் சுகாஸ் கடுமையாக கண்டித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் இன்று தனது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில வருடங்களுக்கு முன்பு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அலெக்ஸ் என்ற இளைஞன் போலீஸ் காவலில் சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் மரணமடைந்ததாகவும் இது ஒரு கொலை என குடும்பத்தினரும் தாமும் சந்தேகம் வெளியிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 போலீசார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டு வருகின்றன. ஆனால் பல நாடுகளில் நடைமுறையில் உள்ளபடி குற்றச்சாட்டில் உள்ள அதிகாரிகள் மீது பதவியிறக்கம், தரநிலை குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு பதிலாக இலங்கையில் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு மீண்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள ஒருவருக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பது சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு அவமானகரமான செயற்பாடாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இன்னும் நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்படாத நிலையில் இத்தகைய அதிகாரிகளுக்கு பொறுப்பான பதவிகள் வழங்கப்படுவது மிகுந்த ஆபத்தானது என அவர் எச்சரித்துள்ளார். அவர் உண்மையில் குற்றம் புரிந்தவராக இருந்தால் அத்தகைய நபர் போலீஸ் நிலையத்தை வழிநடத்தும் போது அலெக்ஸ் போன்ற இன்னும் எத்தனை பேரின் உயிர்கள் ஆபத்துக்கு உள்ளாகும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு வழங்கப்பட்ட மேல் நியமனத்தையும் பதவி உயர்வையும் உடனடியாக
முழுமையாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபிக்கப்படும் வரை சட்டத்திற்கு போலீஸ் ஒழுங்கு விதிமுறைகளுக்கும் அமைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தற்போது மனித உரிமை மற்றும் நீதி தொடர்பான முக்கிய சர்ச்சையாக உருவெடுத்து வருகிறது. மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் இம்மாதம் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. எனினும் குறித்த வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் மட்டுமே நீதிமன்றுக்கு கொண்டுவரப்பட்டதுடன் ஏனையவர்கள் நீதிமன்றுக்கு அழைத்து வராமல் நிகழ்நிலை ஊடாக விசாரணைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது குறித்த வழக்கின் சந்தேக நபர்களான 6 பேரையும் 15ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைத்துள்ளதுடன் இது தொடர்பான அடுத்த வழக்கு விசாரணை இம்மாதம் 15ஆம் திகதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.